ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல நல்ல எண்ணம் இருக்கணும், பிரியம் இருக்கணும், பரஸ்பரம் மரியாதை இருக்கணும். ஆனா அது எல்லாமே மண்பானை உடைஞ்சு போன மாதிரி சில்சிலா உடைஞ்சு போச்சு. இனி அதை ஒட்ட முடியாது. வேண்டாம் பாட்டி, செல்வத்துக்கு லீலா விட நல்ல பொண்ணா கிடைப்பா. அத்தையோட வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டு செல்வம் லீலாவை கல்யாணம் பண்ணிக்கவும் வேண்டாம். அப்பாவோட மனசை நோக்கடிச்சிட்டு லீலா செல்வத்துக்கு கழுத்து நீட்டவும் வேண்டாம். பெரியவங்க மனசை வருத்தப்படுத்திட்டு எந்த நல்ல காரியமும் பண்ண முடியாது. உங்க அப்பா மனசு, எங்க அம்மா மனசு பத்தி எல்லாம் பேசுறீங்களே, ஏன் மனசையும் லீலா மனசு பத்தியும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே? அதானே, உங்க அப்பாவும் இவன் ஆத்தாலும் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. அவங்க வீராப்பு முக்கியமா, இந்த சின்னஞ்சிறுசுங்களுடைய ஆசை முக்கியமா? பாட்டி, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். அப்பாவையும் அத்தையும் வேதனைப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? அவங்க ரெண்டு பேரோட மனசுலயும் ஒரு உறுத்தல் இருக்காது? நீ பேசுறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சின்னஞ்சிறுசுங்களை வாழ வைக்கணுங்கிற எனக்கு இருக்கிற ஆசையும் ஆத்திரமும் உனக்கு இல்ல. பாட்டி, அண்ணி மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு லீலா மட்டும்தான் முக்கியம். அவளால என்ன மறக்க முடியாது. அப்படி அவன் மறந்தானா அது பெரிய துரோகம். இல்ல, நீங்க சொல்றது தப்பு. என்னாச்சு? என்ன நல்லமோ நடந்து போச்சு. குளத்துல கல்லு விழுந்த மாதிரி மனசு கலங்கி போயிருந்தது. ஆனா இப்ப தெளிவாயிட்டு. அனாவசியமான மயக்கமோ தேவையில்லாத கற்பனையோ நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. இல்ல லீலா, நீ இப்பதான் குழம்பி போய் பேசுற. உன்னால என்ன மறந்துட்டு வாழ முடியாது லீலா. நம்ம முன்னாடி பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? வாழ்க்கையில நாம சிறுபிள்ளைத்தனமா என்னென்னமோ பேசிட்டோம். அதெல்லாம் காலம் பூரா புடிச்சு தொங்கிட்டு இருக்க முடியாது. வேணாம், பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துருங்க, அவ்வளவுதான். லீலா, இப்படி பேசாதம்மா, அவன் மனசு ஒடிஞ்சு போயிருவான். இது பாரு லீலா, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. நிதானமா யோசிச்சு பார்த்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். இல்ல, நான் தீர்மானமா தான் சொல்றேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசல. உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னா மனசுல ஈரம் இருக்கணும். என் மனசு வெந்து செத்து போச்சு. இனிமே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. லீலா, விடுங்க பாட்டி, போதும். எங்க வாழ்க்கை மத்தவங்க சாபத்துல ஆரம்பிக்க கூடாது. நீங்க என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இனிமே இதை பத்தி இங்க பேசாதீங்க. இத பாருங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு என்ன மறுபடியும் பார்க்க வராதீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க, போதும்.